யோகி பாபு ஹீரோவா ஆக்ட் பண்ணி இந்த வீக்கெண்டுக்கு ரிலீஸ் ஆகி இருக்க ஒரு படம் தான் கிணத்த காணம். இந்த படத்தை சுரேஷ் சங்காய் அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஆல்ரெடி தமிழ் சினிமால 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒன்னு ஒரு கிடாயின் கருணை மனு, இன்னொன்னு பிரேம்ஜியோட சத்திய சோதனை. இந்த 2மே சோசியல் கண்டென்ட் கொண்ட ஸ்ட்ராங்கான ஒரு படம்னே சொல்லலாம். இந்த படத்தையுமே இவர் தாங்க டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல என்ன ஒரு சோகமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம டைரக்டர் வந்து இறந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை ரெடி பண்ணி இப்ப தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராமநாதபுரத்தை தாண்டி ஒரு கிராமம் ஒண்ணு இருக்குங்க. அங்க இருக்க மக்கள் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோ கவர்மெண்ட் கிட்டயுமே எக்கச்சக்க பெட்டிஷன்லாம் கொடுத்து பார்த்துமே அந்த கிராமத்துக்கு தண்ணி அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கலங்க. இந்த நேரத்துல அந்த ஊர் கோயில்ல யோகி பாபு பூசாரியா வேலை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு பொண்ணு பார்க்க ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊர்ல பொண்ணுக்கு இவரை பிடிச்சிருச்சு, இவருக்கு பொண்ணையும் பிடிச்சிருச்சு. ஆனா பொண்ணோட அப்பா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஊர்ல தண்ணிக்கே பஞ்சம், என் பொண்ணு அங்க வந்து என்னப்பா பண்ண போகுது, உனக்கெல்லாம் பொண்ணு தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்தோன்னே யோகி பாபு என்ன பண்றாருன்னா, இந்த ஊத்தெல்லாம் தண்ணி எல்லாம் பார்ப்பாங்க பாத்தீங்களா, அவரை கூட்டு வந்து அவங்க ஊர்ல எங்க கிணத்தை தோண்டா தண்ணி வரும் அப்படின்னு ரெடி பண்ணலாம்னு பிளான் பண்றாரு. அவருமே யோகி பாபு வீட்டோட வாசலை சூஸ் பண்றாருங்க. அங்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கிணத்தை தோன்றாங்க. அந்த கிணத்தை தோண்டி பார்த்தோம்னா அங்க தண்ணிக்கு பதிலா வேற ஒரு ஷாக்கான விஷயம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த படம் எங்க போய் முடிஞ்சிச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட கதைங்க. இந்த படத்தோட கதை ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட்னே சொல்லலாம். சோசியல் மெசேஜ் இந்த படத்துல எக்கச்சக்கமா இருக்கு. இன்னும் நம்ம தமிழ்நாட்டுல தண்ணி இல்லாம எவ்வளவு கிராமங்கள் கஷ்டப்படுது அப்படின்ற விஷயத்த ரொம்ப அழகாவே டைரக்டர் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம், கீழடி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே ரொம்ப பெருமையா பாக்குறோம். ஆனா அங்க நடக்கிற ஒரு கஷ்டத்தை இந்த படத்துல ரொம்ப அழகாவே சொல்லியிருப்பாரு. இந்த ஆராய்ச்சியை பத்தி தமிழ் மக்கள் எல்லாருமே பெருமையா யோசிச்சுட்டு இருக்கோம். நம்மளோட பாரம்பரியம் எந்த அளவுக்கு இருக்கு, நம்ம கல்ச்சர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்து நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனா இந்த ஆராய்ச்சி நடக்கிற கிராம மக்கள் என்ன ஆனாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆச்சு, அவங்க எந்த கிராமத்துக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கண்டென்ட்டை தமிழ் சினிமால இது வரைக்கும் யாருமே டச் பண்ணலங்க. இந்த டைரக்டர் ரொம்ப அழகாவே இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்குமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்டோரியை ரொம்ப நேரம் இழுத்துருக்காங்க. ஆனா ரொம்ப டிஃப்ரெண்டாவே இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்பீடாவே போகுது. இது மட்டும் இல்லாம இந்த படத்தை நம்ம காமெடியா எடுத்துக்கிறதா சீரியஸா எடுத்துக்கிறதான்னு ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே வருங்க. ஒரு சீன்ல போலீஸ் அந்த ஊர் மக்களை போட்டு பொலன்னு பொழப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல யோகி பாபு வந்து பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருப்பார். அப்ப நம்ம சீரியஸா இருக்கணுமா இல்ல காமெடிக்கு சிரிக்கணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே வரும். மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா இந்த படத்துக்கு ஒரு பேக் போன்னே சொல்லலாங்க. ரொம்ப அழகா பிஜிஎம் பண்ணியிருக்காரு. சாங்ஸ்மே ரொம்ப அழகாவே வந்திருக்கு. அண்ட் தென் படத்தோட காமெடி சில இடத்துல விழுந்து விழுந்து சிரிப்பீங்க, சில இடத்துல சிரிப்பே வராது. மொத்தத்துல ஒரு ஆவரேஜான படம் தான் இந்த கிணத்த கணம். இந்த படத்தோட டைரக்டர் இப்ப உயிரோட இல்லங்க. அவருக்காகவது இந்த படத்தை நம்ம தியேட்டர்ல போய் கட்டாயம் பார்த்தே ஆகணும். இந்த படத்துல ஹீரோவா ஆக்ட் பண்ணிருக்க யோகி பாபு வழக்கம் போல கலக்கலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. இவருக்கு பேரா நடிச்சிருக்க லவ்லி அவங்களுமே ரொம்ப அழகா ஆக்ட் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ரெச்சல் ரெபேகா வழக்கம் போல தாறுமாறான ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த படத்தை ஆல்ரெடி நீங்க தியேட்டர்ல பார்த்திருந்தா 5க்கு எவ்வளவு ரேட்டிங் அப்படின்றது அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க. பட்டா